இல்ல அவர் சொல்லவே இல்லை. நீங்க பாருங்க அவருடைய பிரஸ், அவர் வந்து எல்லா டிவி சேனல்ல கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல எங்கேயுமே சொல்ல நாங்க இந்த மாதிரி வந்து செப்டம்பர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சொல்லவே இல்லையே. அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, கிளாரிஃபை பண்ண வேண்டியதானே. ஏன் கிளாரிஃபை பண்ணல? எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேற்று காலையில் ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையாக ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில் படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலேருந்து தெளியறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், சரி இந்த போதை தெரியலன்னா இல்லை சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சவங்க பயங்கர போதையில் போயிட்டேன். வேற அந்த போதையிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறது தெரியாமல் மத்தியானமாக வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சுது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில் பார்த்து ஃபுல் போதை அப்போ தான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட படமாக இந்த படம்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு போதையை கொடுக்கும். இந்த படம் ஏன் என்ன இது செய்தால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதை, அது பிறகு அதில் ஆல்கோஹாலிக் அவருடைய பிரச்சனை என்ன, அது பிறகு அந்த எந்த மாதிரி ஒரு மனிதனை மாற்றுது, காதலுக்கு அது பண்ணுற துரோகம் என்ன, அது பண்ணுற பிரச்சனைகள் என்ன, அது பிறகு அந்த காதலை அடையிறதுக்கு ஒரு காதலன் என்ன விஷயங்களை பண்ணுறான். ஓகே, அந்த போதையிலேருந்து அவன் வெளியில் வந்து காதல் என்ற போதையில் எப்படி அவன் போறான்றதை ரொம்ப அழகாக ஆந்தனி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. படம் வந்து ஆகா ஓகோ அற்புதம் அந்த லெவலில் சொன்னீங்க. உங்கள் பேனரில் ஏன் வெளியில் நீங்கள் கேட்கலையா, அவங்க கொடுக்கலையா, இல்லை இந்த செப்டம்பர் 4ங்கிறதுனால பிரச்சனையில் சிக்க வேணான்னு இருக்கீங்க? இல்லை அவர் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் டிசைட் பண்ணிட்டாரு. நான் வந்து அவருக்கு வந்து மீதி எல்லாம் நான் தியேட்டருக்கெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு சொன்னேன். அவர் ஏற்கனவே தியேட்டருக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் மாற்றாதீங்க, எப்போ ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அது பண்ணுங்க. ஆனால் அதில் அவங்கக்கிட்ட பிரச்சனை இருந்தது, ஒரு சின்ன சிக்கல் இருந்தது, அவங்க எனக்கு பேசணுன்னாங்க, நாங்கள் பேசினேன், அந்த ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி நடிகர் கமல் வந்து இந்த ஓடிடிலாம் இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வரும் அப்படின்னு சொன்னாரா, அப்போ உலகமே எதிர்த்துது, திரையுலகம் மட்டும் இல்லை உலகமே எதிர்த்துது. ஆனால் அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த 4 வாரங்கிறது நீங்கள் சொல்கிறீங்களா, தேட்டரில் 3 நாள் தான் பெருசாக ஓடுற படமே ஓடுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் முதலாளிங்க, நீங்கள் ஏன் ஸ்ட்ரைக் அறிவிக்கணும், நீங்கள் பாட்டுக்கே ஒர்க் அப் பண்ண வேண்டியது. நாங்கள் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுற காரணம் என்னன்னா, ஒரே ரீசன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, படங்களை வெளியிட்டீங்கன்னா எங்களுக்கு வெளியிட்டதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுங்க. பாருங்க முதலாளிங்க, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு திரைப்படத்தை வெளியிட கொண்டு வரோம். நாங்கள் யார்கிட்ட போய் லெட்டர் வாங்கணும், அனுமதி கடிதம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போய் வாங்கணுமா, கண்டிஷன் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு நீங்கள் லெட்டர் கேட்கணுமா, பர்மிஷன். இப்போ ஆந்தனி வந்து அவர் யூஎஸ்லேருந்து வந்து ஒரு 1.5 கோடி செலவு பண்ணி பேஷனட்டாக ஒரு படம் எடுப்பார். அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் போயிட்டு, சார் பர்மிஷன் கொடுங்க என் படத்தை திரையரங்கில் வெளியிடுறதுக்கு, நான் வந்து 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் போடுவேன்னு சொல்கிறது நியாயமா? அவருக்கு ஒரு ரிஸ்க்கு கிடையாது இந்த படத்தில். அவர் ஒரு ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இந்த படத்தில் எடுக்கல. 100% ரிஸ்க் அவர் தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன கேட்டோன்னா, தயாரிப்பாளர்களா அது எப்படி நீங்கள் டிக்டேட் பண்ண முடியும்? அந்த வார்த்தை என்னன்னா டிக்டேட் தான். நீங்கள் யார் டிக்டேட் பண்ணுறதுக்கு? அதாவது நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுவான், அவர் அப்ரூவல் பண்ண பிறகு அங்கிருந்து நேராக வந்து திரையரங்கு உரிமையாளருக்கு போவோமா, அப்போ தான் வந்து திரையரங்கு கொடுப்பாங்களா, ஷோஸ் கொடுப்பாங்களா. இது ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் எப்படி நியாயம் இது? 3 துறையும் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும்ல, ஒருத்தர் நம்பி தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு துறை இன்னொரு துறை மேலே எந்த விதிச்சும் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாதுன்றது தான். இப்போ நாங்களும் கட்டுப்பாடுகளை விதிக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், 2017 4 வாரம் தான் போயிட்டு இருக்கு, திடீர்னு 8 வாரம் நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்க, அதோட கண்டிஷன்ஸ் போடுறீங்க. இந்த கண்டிஷன் வந்தால் தான் நான் படத்தை வெளியிடணும்னா, ஆந்தனி இப்போ போய் நிற்க 8 வாரம் எழுதி கொடுத்தாருன்னா ஓடிடி அதோட முடிஞ்சிருச்சு, அந்த படத்தை ஓடிடியில் போட மாட்டேன். நீங்களே சொல்றீங்க சார், ஒரு படம் சரியா இல்லைன்னா மறுநாளே தூக்கிறாங்க, அடுத்த ஷோவே தூக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓடிடியில் கிடைக்கிறப்ப தடுக்கிறதுக்கு அவங்க யாருங்கிறத, அவங்க யாருன்றதை விட நான் அப்படி இல்லை அவங்கள வந்து கம்மி பண்ணல, அவங்களும் எங்களுக்கு தேவை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், கட்டுப்பாடுகளை இப்படி தனித்துவமாக விதிக்காதீங்க, தன்னிச்சையாக விதிக்காதீங்க. நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பேசுவோம், ஒரு வழிமுறை உருவாக்குவோம். அதை விட்டுட்டு நீங்கள் தன்னிச்சையாக அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக தயாரிப்பாளருக்கு பாதிக்கப்படுவான்றதான் எங்களுடைய பாயிண்ட். தனஞ்சயன் சார் சார் இல்லை சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொல்லி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்தது. அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, தட் இஸ் அகெயின்ஸ்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல். அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சிங்களேன், நான் காம்படிஷன் கமிஷன் இந்தியா போகலாம், இந்த மாதிரி நீங்கள் எப்படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கள் பேரில் போடுறீங்கன்னு. அதனால் அவங்க அதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாருல, நாங்கள் அனௌன்ஸே பண்ணலன்னு அவர் சொல்ல வேண்டியது தானே? இல்லையே, அப்படி கிடையாது, அவர் சொல்லவே இல்லை. இல்லை அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்க அவருடைய ப்ரெஸ், அவர் வந்து எல்லா டிவி சேனலில் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் எங்கேயுமே சொல்ல நாங்கள் இந்த மாதிரி வந்து செப்டம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சொல்லவே இல்லையே. அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, கிளாரிஃபை பண்ண வேண்டியது தானே. ஏன் கிளாரிஃபை பண்ணல? இல்லை, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறோம், நீங்கள் இப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லும்போது அவர் என்ன ஃபஸ்ட்டு சொல்லணும்? நீங்கள் சொன்னதை சொல்லணுமா இல்லையா? இல்லைங்க நாங்கள் எதுவும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல, நீங்கள் இதை வந்து சீரியஸாக வந்து தப்பாக
அப்படி கிடையாது. எந்த அளவுனா எங்களுக்கு அங்க இருந்த முக்கியமான நபர்கள் பேசி அது பிறகு எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தான் நாங்க வந்து இந்த முடிவு வந்தது. ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா அஃபிஷியல் லெட்டரா வராது. ஏன்னா அஃபிஷியல் லெட்டரா கொடுக்க முடியாது. அஃபிஷியல் லெட்டரா கொடுக்காம அன்அஃபிஷியல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சார். இங்கே சங்கத்தை பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் எல்லாம் லெட்டர் கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அன்அஃபிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவர் போய் படம் போடணும்னா திரையரங்கு உரிமையாளர் ஃபோனில் சொல்லுவாங்க, சார் லெட்டர் வாங்கிட்டு வாங்க சார்னுவாங்க. முடிஞ்சிருச்சு. தனஞ்சய் சார், தனஞ்சய் சார், சார் நீங்கள் சொன்னீங்க சின்ன படங்கள் 8 வாரம் அது ஓகே. ஆனால் பெரிய படங்கள் தேட்டருக்கே வராமல் ஓடிடி வாங்குதில்ல, அதை ஸ்டாப் பண்ணலாம்ல? இல்லை, அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. எல்லா படங்களும் வந்து ஓடிடி ஒரிஜினல் தான் வருதே தவிர இது கிடையாது. 8 வாரன்றது வந்து பெரிய படங்கள் 8 வாரன்றதை ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஜெயிலர் 2 படம் வருதுன்னு வச்சுங்களேன், அது 8 வாரம் அவங்க ஓகே. சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்க 8 வாரம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய படங்கள் வரும்போது 8 வாரம் என்பதை கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. அதே பெரிய படமும் அதே சங்கத்தில் தான் இருக்குது, அதே சிறு படமும் அதே சங்கத்தில் தான் இருக்குது. ஏன் பெரிய படத்துக்கு மட்டும் கொடுக்கும் போது எல்லாம் கொம்முன்னு இருக்கீங்க? அந்த படத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஓடிடிக்காரன் கேட்பான்ல உங்ககிட்ட, அப்போ சின்ன படத்தையும் சேர்த்து வாங்கிக்கோன்னு சொல்லி நீங்க ஒரு கண்டிஷன் போடலாம். அதே தயாரிப்பாளர் எல்லா படத்தையும் எடுத்தா தான் பண்ண முடியும். சங்கம் போய் கேட்க முடியாது. ஓடி நிறுவனம் தனித்தனி ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணதே தவிர ஒரே ப்ரொடியூசர்கிட்ட டீல் பண்ணல. இப்போ ஒரு ப்ரொடியூசர் போயிட்டு நான் போயிட்டு 20 படம் இருக்குங்க, இந்த பெரிய படம் இது சின்ன படம் இது எல்லாம் சேர்த்து வாங்கணும்னு சொல்றதுக்கு நான் தான் அந்த 20 படத்தை எடுக்கணும். நான் ஒரு படத்தை எடுப்பேன்னு வச்சுங்களேன், அந்த படத்தினுடைய பிசினஸ் தான் பார்ப்பனே தவிர மீதி ஆளுடைய பிசினஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதனால் அது வயபிளே கிடையாது. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், ஏன் பெரிய படத்தை எப்படியாவது வித்துணும்னு பார்ப்பாரு, பெரிய விலைக்கு. அப்படிதான் டார்கெட் பண்ணுவாங்களே தவிர சின்ன படத்தை சேர்த்து பண்ண மாட்டாங்க. இல்லை சார், மைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நாங்க என்ன சொன்னோம்னா, இப்போ 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும். எது படத்தையும் ஸ்டாப் பண்ணல. புதுசா படங்கள் வெளியிடக்கூடாது 1ஆம் தேதியில தான் சொன்னமே தவிர ஓடிட்டு இருக்க படங்களை ஸ்டாப் பண்ற எப்பவுமே சொல்ல. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஓடிட்டு படத்தில் நிறுத்திவாங்களான்னு. அது எப்படி நிறுத்த முடியும்? ஓடிட்டு இருக்கிற படங்களை 28ஆம் தேதி வெளியாகிற படங்கள்லாம் யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை. ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் கண்டிப்பா நாங்க எதுக்காக சொன்னோம்னா, நாங்க பெப்சியில பேசி தான் சொன்னோம், எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து பைப் லைன் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ படங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், படங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது பைப் லைன்ல வந்து எக்ஸ்ட்ரா படங்கள் ரெடி ஆயிடுச்சு வச்சுங்க. இப்போ நாங்க வந்து இதே கியூல போக முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 படங்கள் ரெடி ஆயிடும். அப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஒரே டைம்ல ஸ்டாப் பண்ணாதான் கரெக்டாக நடக்கும். நீங்க ஒரு ஞாபகம் இருக்கா, 2016-17 விஷால் அவர்கள் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தான் ஸ்டாப் பண்ணாங்க. எந்த மாற்றமும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ணாதான் கொண்டு வர முடியும். ஆனால் இது எல்லாம் மீறி என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நாளைக்கு நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நான் நம்புறேன். எல்லாருமே கலந்து பேசுகிறோம். அது பிறகு அரசாங்கம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் தமிழக அரசு வந்து இப்படியெல்லாம் ஏஸ்டியாக டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்க. அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், நாங்கள்லாம் கலந்து ஆலோசிக்கணும், உங்ககிட்ட பேசணும். இண்டஸ்ட்ரியை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நாங்கள் நடக்க விட மாட்டோம்னு எங்களுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக தமிழக அரசு சீரியஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அட் த சேம் டைம் திரையரங்கு உரிமையாளர் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் தமிழக அரசு சொல்கிறாங்க. சார் ஆக்சுவலி என்னன்னா, நீங்க வந்து தியேட்டரில் படம் பார்க்குறது 1 நாள் 2 நாள் ஆச்சு அப்படின்னால தூக்கிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஓடிடி தான் கை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் எனக்கு என்னமோ இந்த ஓடிடியில் 4 வீக்ஸில் படம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனால தான் படமே தியேட்டரில் ஓட மாட்டேங்குதா அப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு 8 அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஹிந்தியில் சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் பயங்கரமாக ஓடணும். ஸ்டாண்டர்டாக 8 வீக்ஸ் தான் இருக்குது. அங்கே வரவே மாட்டேன்றாங்க. ஏன்? நல்ல நல்ல படங்கள்லாம் வருது, பியூட்டிஃபுல்லான படங்கள் வருது, 3.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்த படங்கள்லாம் வருது, தியேட்டருக்குலாம் வாஷ் அவுட். நீங்கள் எடுத்து பாருங்களேன், லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா சில அற்புதமான படைப்புகள்லாம் வந்திருக்கு. அது ஓடியில் வந்த பிறகு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் திரையரங்கில் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் வந்திருக்கு. ஆனால் இந்த 8 வாரங்களில் அந்த படம் ஒரு வாரம் ஓடலை, ஒரு வீக்கெண்ட் ஓடலை. ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஒன்று இருக்கும் ஷாலினி. என்னென்னா, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு அன்லெஸ் த ஓவர்வெல்மிங்காக இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணுன்ற எண்ணம் வந்தால் தவிர அவங்க வரத்துக்கான காரணங்கள் கம்மியாக போயிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பல லாங்குவேஜில். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு மட்டுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி படத்தை பார்க்கணுன்னு போயிட்டேன். அப்புறம் அந்த மலையாள படம் நெவின் பாலி படம் சூப்பராக இருக்குன்னு போயிட்டேன். இப்படி இத்தனை படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்கிறது, நான் ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறேன். இன்றைக்கி இது முடிச்சவரே நேரம் அந்த மலையாள படத்துக்கு தான் போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பார்க்காம இருக்கேன்னு. நான் போகிறப்பா இன்றைக்கி பார்த்துறேன்னு. ஸோ இவ்வளோ படங்கள் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. முன்னாடி அப்படி கிடையாது. இத்தனை லாங்குவேஜ் படங்களை நம்ம போய் பார்க்கல. நேற்று இருமுடி படம் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி இந்த படம் பார்க்குறேன். அதை தவிர தமிழில் வர படங்களை பார்க்கணும். இது இல்லாமல் ஓடிடியில் இத்தனை படம் வருது. இப்போது எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரிலீஸ் ஆகிற ஒரு சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படம் ஓவர்வெல்மிங்கான அப்ரிசியேஷன் இருந்தால் தவிர நான் வரமாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆடியன்ஸ் போயிருக்காங்களே தவிர ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. 2 படம் பார்க்கணும் வாரத்துக்குன்னா ஒரு மாதத்துக்கு அவங்க 12,000 ரூபாய் செலவு பண்ணணும். இப்போ ஓடிடி அவங்க டிபெண்ட் பண்ணால், இப்போ அவங்க வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு தடவை அவங்க ரீசார்ஜ் பண்ணாலே 4 பேர்
பார்த்துக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த காரணம் கூட இருக்கலாம் இல்லையா, ஒரு 4 வாரம் தள்ளி பார்த்தா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அதை நீங்கள் சரி பண்ணுனா நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? திரையரங்கு உரிமையாளருக்கு தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல திருப்பு சுப்ரமணியம் சார்கிட்ட இன்டர்வியூலேயே நான் சொன்னேன், சார் பாப்கார்ன் விலையெல்லாம் இவ்வளோ விற்காதீங்க, பார்க்கிங் கட்டணம்லாம் இப்படி விற்காதீங்க, நான் ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்க முடியும், அவருடைய பிஸ்னஸ், அதில் நான் தலையிட முடியாது. டிக்கெட் விலையை வந்து நாங்கள் வந்து கிளியராக சொல்லிட்டோம், டிக்கெட் விலை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்றதை நாங்கள் தமிழக அரசுலேயே போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம். ஸோ சவுத்லேயே இல்லை, ஆல் இண்டியா லெவலில் லோயஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதுவே தான் அட்ராக்ஷன் ஃபார் த ஆடியன்ஸ் டு கம் டு த தியேட்டர். நாங்கள் சொன்னோம் இப்போ அந்த அட்ராக்ஷனோட சேர்ந்து பாப்கார்ன் வந்து இதுவாக கொடுக்கலாமே. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 100 திரையரங்கில் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க, இருமுடி படத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு பாப்கார்ன் இலவசம்னாங்க. அவ்வளோ புக்கிங், ஓகேங்களா, அவ்வளோ பேர் புக் பண்ணாங்க. ஏன்னா 4 டிக்கெட் புக் பண்ணால் 4 பாப்கார்ன் வருது அப்படின்னு. ஏன்னா பாப்கார்னுக்கு 150 ரூபா, அப்படி 200 ரூபான்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்காக இருந்தது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட் ஆயிடுது. அந்த மைண்ட் செட்டை மாற்றணுன்றதான் நான் ரிக்வெஸ்ட்டாக அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், அதை ஏற்றுக்கிட்டாரு, அந்த பாயிண்டை ஏற்றுக்கிட்டு என்ன சொன்னார், நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் சொல்கிறோம், இதை எப்படி குறைக்கிறது, ஆடியன்ஸ்க்கு அந்த பேர்டனாக மாற்றக்கூடாதுன்றது அவர் சொல்லியிருக்காரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். எல்லாருமே நாங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். சும்மா ஒரு வீட்டில் நடக்கிற பிரதர்ஸ் மத்தியில் நடக்கிற சண்டை தான். ரஞ்சன் சார், இப்போ தேட்டர்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தோம், போதை எடுத்திருக்காரு, அந்த போதைப் பொருளை அடிமை ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த போதைப் பொருள் விற்கிறதே அரசாங்கம் தான். அப்படியா? அரசாங்கம் தான் டாஸ்மாக அரசாங்கம் தான். அப்படியா? நான் போனதே இல்லை, தெரியாது. சொல்ல மாட்டீங்க. தெரியாது. பாய், போலாம், வேலையை பார்க்கலாம் வாங்க.